டிசம்பர் 31, 2025 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஹூ ஃபவுண்டட் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி இன் 1885? இந்திய தேசிய காங்கிரஸை 1885 தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்சி வாஸ் ஃபவுண்டட் பை ஆலன் ஆக்டிவியான் ஹியூம் அலாங் வித் லீடர்ஸ் லைக் தாதாபாய் நவ்ரோஜி. ஐஎன்சி தனது 140வது நிறுவன தினத்தை டிசம்பர் 28, 2025 அன்று கொண்டாடியது. இதன் முதல் கூட்டம் மும்பையில் நடைபெற்றது. எக்கனாமி அண்ட் ஃபைனான்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். விச் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு இஸ் ஃபேமஸ் ஃபார் ஜிஐ டேக்டு டர்மரிக்? தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் புவிசார் குறியீடு பெற்ற மஞ்சளுக்கு புகழ் பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம். ஈரோடு மஞ்சள் அதிக குர்குமின் 2.5% 3.9% கொண்டது மற்றும் இதன் ஆண்டு ஏற்றுமதி 5% அதிகரிச்சிருக்கு. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் த நாட்கிரிட்ஸ் ஃபேஷியல் ரெகக்னிஷன் அனலிட்டிக்ஸ் டூல்? நாட்கிரிடின் முக அங்கீகார பகுப்பாய்வு கருவியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டிவா. காண்டிவா முக அங்கீகாரம் மற்றும் தரவு இணைப்பிற்காக பயன்படுகிறது. இது NPR உடன் இணைக்கப்பட்டுள்ளது. டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கரண்ட் அஃபேர்ஸ். வாட் இஸ் த இன்க்ரீஸ்டு ரிசர்வேஷன் ஃபார் எக்ஸ் அக்னிவீர்ஸ் இன் CAPF குரூப் சி போஸ்ட்? குரூப் சி போஸ்ட் பணிகளில் முன்னாள் அக்னி வீரர்களுக்கான இட ஒதுக்கீடு எவ்வளவு உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10% 50%. அக்னி வீரர்களுக்கு உடற்தகுதி தேர்வில் விலக்கு உண்டு, ஆனால் எழுத்து தேர்வு எழுத வேண்டும். இது BSFக்கு பொருந்தும். என்விரான்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இன் விச் அஸ்ஸாம் ஃபாரஸ்ட் வாஸ் கிளவுடட் லெப்பர்ட் ரீசன்ட்லி ஸ்பாட்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? அஸ்ஸாமின் எந்த காட்டில் சமீபத்தில் முதல் முறையாக மேகமூட்ட சிறுத்தை காணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகோய் காப்பக காடு. மேகமூட்ட சிறுத்தைகள் IUCN பட்டியலில் பாதிக்கக்கூடியவை, அதாவது வல்னரபிள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவார்ட்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஹூ இஸ் த ரிச்சஸ்ட் இந்தியன் ஆரிஜின் ப்ரொஃபஷனல் மேனேஜர் இன் குருன் இந்தியா ரிச் லிஸ்ட்? ஸோ குருன் இந்தியா பணக்கார பட்டியல் 2025 படி பணக்கார இந்திய வம்சாவளி மேலாளர் யார், அதாவது CEO, டாப் ரிச்சஸ்ட் CEO 2025 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயஸ்ரீ உள்ளல், CEO ஆஃப் அரிஸ்டா நெட்வொர்க்ஸ். இவர் அரிஸ்டா நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் தலைவராக உலகளாவிய பட்டியலில் முதல் இடம் பெற்றிருக்காங்க. ஷீம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். வாட் இஸ் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த REPM ஷீம் லான்ச்டு பை இந்தியா? இந்தியா தொடங்கியுள்ள REPM திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிய வகை நிரந்தர காந்தங்களுக்கான உள்நாட்டு உற்பத்தி சூழலை உருவாக்குவது. டு பில்ட் எ டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் எக்கோசிஸ்டம் ஃபார் ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். ஸோ 7,000 கோடி ஒதுக்கீட்டில் மின்சார வாகனங்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை இறக்குமதியை குறைக்க உதவுகிறது. இதை பற்றி ஒரு மசோதா பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜுடிஷியரி அண்ட் லா கரண்ட் அஃபேர்ஸ். விச் 1878 ஆக்ட் ஸ்டேட்ஸ் தட் ரெக்கவர்டு ட்ரெஷர் பிலாங்ஸ் டு த கவர்மெண்ட்? கண்டெடுக்கப்பட்ட புதையல் அரசுக்கு சொந்தம் என கூறும் 1878ஆம் ஆண்டு சட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய புதையல் சட்டம் 1878. இந்தியன் ட்ரெஷரி ட்ரோவ் ஆக்ட் ஆஃப் 1878. திருப்பத்தூரில் 86 விஜயநகர கால தங்க நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்ட போது இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டது. ஸ்டேட் நியூஸ். விச் ஸ்டேட் லான்ச்டு த ஸ்வஸ்திய சம்பத் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்? ஸ்வஸ்திய சம்பாத் என்ற டிஜிட்டல் தளத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான். மருத்துவ கல்வியில் வெளிப்படை தன்மையை மேம்படுத்தி 72 மணி நேர நடவடிக்கை அறிக்கை இது கோருகிறது. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். விச் ஃப்ளைஓவர் இன் கோயம்புத்தூர் இஸ் நேம்டு ஆஃப்டர் C. சுப்பிரமணியன்? கோயம்புத்தூரில் C. சுப்பிரமணியம் பெயரிடப்பட்டுள்ள மேம்பாலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலத்துக்கு இந்த பெயர் சூட்டியிருக்காங்க. பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, C. சுப்பிரமணியன். ஸோ அவரோட நினைவாக இந்த பாலத்துக்கு அவரோட பெயர் சூட்டியிருக்காங்க. என்விரான்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். வேர் இஸ் த சதர்ன் மோஸ்ட் நேச்சுரல் ஹேபிட்டட் ஆஃப் பிளாக் பக்ஸ் இன் இந்தியா? இந்தியாவில் வெளிமான்களின் இயற்கை வாழ்விடம் அமைந்துள்ள மிக தெற்கு பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லநாடு சரணாலயம், தூத்துக்குடி. புல்வெளி மேம்பாட்டு திட்டத்தால் 2034 கணக்கெடுப்பில் மான்களின் எண்ணிக்கை 300ஆக உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சாரி, அது 2023 to 24. மிஸ்லினியஸ் கரண்ட் அஃபேர்ஸ். வேர் வாஸ் a 2000-year-old Buddhist site recently discovered in காஷ்மீர்? காஷ்மீரில் 2000 ஆண்டுகள் பழமையான பௌத்த தலம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரமுல்லா மாவட்டம் ஜெகன்போரா கிராமம் அப்படிங்கிற இடத்துல அகழ்வாராய்ச்சியில்
குஷானர் காலத்தை சேர்ந்த ஸ்தூபிகள் மற்றும் கட்டிடங்கள் வந்து கண்டறியப்பட்டன. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இவ்வளோதான். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர். ஸோ நியூ இயர்ல வந்து ஒரு நல்ல ரெசல்யூஷன் எடுங்க. எக்ஸாம்பிளுக்கு நல்ல நீங்க வர போட்டித் தேர்வுகள்ல நல்ல மார்க் எடுக்கணும். எப்படியாச்சும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல வெறியோட படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. ஸோ அதே டைம் உங்க ஹெல்த்தையும் நீங்க வந்து நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும். ஸோ இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மறக்காம கேடி எக்ஸாம் நோட்ஸை லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உடனுக்குடன் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ.